இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு நாமம் வாழ்க, இயேசு நாமம் வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பானவர்களே, இன்றைக்கி காலையில் கனி கொடுப்பது, கனி அப்படின்னா என்ன, அதில் வரக்கூடிய அந்த சவால்கள் என்ன, அந்த சவால்களை தாண்டி கனி கொடுக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இப்போ கனி கொடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். கடவுளுக்கு நம்ம கனி கொடுக்கணும். இந்த மக்களுக்கு பிரயோஜனமாய் நான் இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு நான் சுவை உள்ளவனாய் இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய டிசிஷன். நம்ம எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கமான முடிவு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா கட்டாயமாக கடவுள் விரும்புகிறது மாதிரி நான் கனி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீர்க்கமான முடிவு. ஏன்னா நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா, அத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் வர முடியாது. அவருடைய அழைப்பு இல்லாமல் நம்ம வர முடியாது. என்ன தான் சேவியர் கூப்பிட்டார் அப்படின்னா கூட அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அவர் ஒரு கருவி. அவர் வழியாக கடவுள் நம்மை கூப்பிட்றாரு. கடவுளுடைய குரலுக்கு நான் செவி சாய்க்கிறேன், அதனால் நான் வந்திருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்டில் இருக்கிறது மாதிரி யோவான் 15:16 வாசியங்கள். யோவான் 15:16 அதுதான் இன்றைக்கி இந்த 3 நாள் மீட்டிங்கினுடைய ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம் அப்படி சொல்லலாம். அதை நாம் அதில் இன்னும் வேரூன்றி செல்வதற்காக இந்த 3 நாள் தியானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இங்கே நல்லா பாருங்கள், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் பெயரை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகளை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோரை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம எல்லாரையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அறிந்து, நம்முடைய பெயர் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது உண்டு. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கூடாரத்தில் இருக்கிறார். கூடாரத்தில் இருக்கிற ஆபிரகாமை கடவுள் என்ன செய்கிறாரு? ஆபிரகாம் கொஞ்சம் வெளியில் வாயேன் அப்படிங்கிறார். உடனே இவர் கடவுளுடைய குரலை கேட்டு கேட்டு பழகின மனுஷன் ஆபிரகாம். வெளியில் வான்னு சொன்னவுடனே வெளியில் வந்துட்டார். அது மாலை நேரம். அப்போ ஏறக்குறைய இருட்டுற நேரம், இருட்டிடுச்சு. வெளியில் வந்தாச்சு. ஆண்டவர்னா வெளில வந்துட்டேங்கிறார் ஆபிரகாம். கடவுள் பேசுகிறார். ஆபிரகாம் வானத்தை நிமிர்ந்து பாரு அப்படிங்கிறார். அவர் நிமிர்ந்து பார்த்தார். வானத்து நட்சத்திரங்களை பார்த்தாயா? பார்க்குறார். வானத்து நட்சத்திரங்களை பார்த்துட்டார். அடுத்து ஒரு சொல்கிறார் பாருங்க, முடியுமானால் நீ எண்ணிப்பார் அப்படிங்கிறார். முடியுமானால் நீ எண்ணிப்பார். எப்படி என்ன முடியும்? வானத்து நட்சத்திரங்கள் எப்படி என்ன முடியும்? அடுத்து ஒரு அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் பாருங்க. இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல, இந்த கடற்கரை மணலைப் போல உன்னுடைய சந்ததியினரை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். வேதத்தில் இப்படியாய் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. வானத்து நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் கடவுள் தனித்தனியாய் பெயரிட்டாராம். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களுக்கே தனித்தனியாய் பெயரிட்ட கடவுள் அந்த வானத்து நட்சத்திரங்களையெல்லாம் மனசில் வச்சுருக்கக்கூடிய நம் அன்பு ஆண்டவர், நம் அன்பு தகப்பன், உங்களுடைய பெயரை அவர் மனசில் வச்சுருப்பாரா? வச்சுருக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர் தான் நம்மளுடைய பெயரை சொல்லி இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இப்போ ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அழைப்பு கிடையாது. கடவுள் என்ன அழைச்சாருன்னு வச்சுங்களேன், வியானி ஃபாதர் அழைச்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் அவர் அழைச்சிருக்க மாட்டார். அந்த அழைப்பை வியானி ஃபாதர் அறிந்திருக்க வேண்டும். அந்த அழைப்பின்படி வியானி ஃபாதர் வாழ வேண்டும். அந்த அழைப்பிற்கேற்ப தங்களுடைய
மக்களுக்கு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். இதுதான். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவரே நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டுங்கிறார் கடவுள். நம்ம எல்லாருக்குமே வேலை உண்டு. இந்த அழைப்பில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க பர்பஸ் இருக்கும், வேலை இருக்கும், காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்காது. அடுத்து அந்த வசனத்தை வாசியுங்கள். என்ன வேலை கொடுக்குறாரு கடவுள் பாருங்கள். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி என்ன அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரயோஜனமாக இருக்கணும், பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு உங்கள் வழியாக ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செஞ்சுருக்கிறீங்க. திருத்தூதர் பணியில் பர்னபாவை பற்றி ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, அவர் நல்லவர். வாசிக்கிட்டு இருக்கும்போதே சேவர் எடுத்துருவார். அவர் நல்லவர், அவர் நம்பிக்கை நிறைந்தவர், பெருந்திரளான ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு சேர்த்தவர் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே இரட்சகர். பாருங்க, அந்த பர்னபாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அவர் நல்லவர், நம்பிக்கை நிறைந்தவர், மிகுந்த ஆத்துமாக்களை, திரளான ஆத்துமாக்களை ஆண்டவருடைய பாதம் கொண்டு சேர்த்தவர். சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு இயேசுவே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். எனவே பிரியமானவர்களே, இந்த பர்னபாவை போல ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அழைக்கின்றார். ஒன்று, நல்லவராக, நம்பிக்கை நிறைந்தவராக. அது மட்டும் பத்தாது, ஏராளமான ஆத்துமாக்களை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதுதான் கனி கொடுத்தார். மோயிசனை பார்த்தோம், அவர் எப்படி எப்படியெல்லாம் கனி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. யோசேப்பை பார்த்தோம், எப்படி இப்படியெல்லாம் கனி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. பர்னபா பார்க்குறோம். அப்போ நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எத்தனை பேரை கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்க, எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செஞ்சீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை நானும் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஊழியக்காரங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் ஊழியக்காரங்களுக்கெல்லாம், இருதராஜ், மன்னாருடைய இருதராஜ், இன்றைக்கி அவன் நம்மளோட இல்லை, நல்ல ஒரு ஊழியக்காரன், அருமையான ஊழியக்காரன். 2 பேரும் பாம்பேக்கு ஊழியத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறோம். தவக்கால தியானம் கொடுக்கறதுக்காக பாம்பேயில் ஒரு 3 இடம், தாராவி, ஜெரிமரி, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு இடம், 3 இடம், 3 பங்கு, பெரிய பங்கு தான். அப்போ முதல் நாள் தவசு காலம், மனசில் வச்சுக்கோங்க, தவசு காலம், முதல் நாள் தவசு காலத்தில் எது தியானம் நடக்குது. இருதராஜ் கொஞ்சம் அல்லலியா சொல்கிறதுல கொஞ்சம் வைராக்கியமானாள். ரொம்ப சொல்லுவேன், கொஞ்சம் நிஜமாக சொல்ல மாட்டான், அநியாயத்துக்கு சொல்லுவான். அவன் அல்லலியா அல்லலியான்னு சொன்னது தபசு காலத்தில், தவசு காலத்தில் சொல்லாங்கடான்னு சொல்கிறாங்க. இவன் பாட்டுக்க தவசு காலத்தில் அல்லலியா அல்லலியான்னு முழக்கிட்டான். உங்கள் முழக்கம் எங்கள் முழக்கம் இல்லை, அப்படி முடிஞ்சிருச்சு.
திருப்பலியெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியில் வர்றோம். வெளியில் வந்தோடனே ஒரு குரூப் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த 15-20 பேருடைய ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அம்மா பேசுகிறாங்க, ஃபாதர் நாளைக்கு இந்த 15 பேரையும் நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம், எல்லாம் சேர்ந்து வந்தோம். நாளைக்கு இன்னும் 15 பேர் கூட்டிகிட்டு வரலாம்னு நினச்சோம். நாளைக்கு அந்த 15 பேரை கூட்டிகிட்டு வரமாட்டோம், நாங்களும் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆகா, வினையை விலைக்கு வாங்குறோமே அப்படின்ட்டு என்னம்மா ஆச்சு ஏது அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, என்னப்பா தபசு காலம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஒரு குருவானவர் தானே, தபசு காலம் தெரியும். உங்களோட வந்து ஊழியக்காரன் சும்மா இருக்க மாட்டாமல் அல்லலியா 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 அல்லலியான்னு சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு. பக்கத்தில் தான் நிற்கிறான் இருந்தராஜ். அவனை நான் திரும்பி கூட பார்க்கல. அந்த அம்மாட்ட சொன்னேன், நாளைக்கு நாங்கள் அல்லலியா சொல்ல மாட்டோம், நீங்கள் இன்னும் 15 பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. நாளைக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் இன்னும் 15 பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக, உங்களுக்கு சந்தோஷம், தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர், நாளைக்கு நாங்கள் 30 பேராக வர்றோம் ஃபாதர் அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ கோவக்காரன் யார் இங்கே பக்கத்தில் நிற்கிறது? நம்மால் நிற்கிறான், இருந்தராஜ் நிற்கிறான். அவன் என்னை பார்த்தான், ஃபாதர் அல்லலையான்னு சொன்னது நான், என்கிட்ட உத்தரவு கேட்காம நீங்கள் பாட்டுக்க நான் சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொல்லாமல் இருங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்படி எனக்கு பதில் சொல்லலாம்? நீங்கள் என்ன கேட்காம சொல்லிவிட்டீங்க, இதெல்லாம் சுத்தப்படாது ஃபாதர், இன்றைக்கி நான் கிளம்புறேன், நான் ஊர் கிளம்புறேன்ட்டான். ஆக இங்கிட்டு ஒரு வினையை விலைக்கு வாங்குறவே அப்படின்ட்டு. உடனே நான் என்ன பண்ணேன், தம்பி ஒரு கேள்வி கேட்குறேன்டா அப்படின்னு. அதான் இப்போ உங்கள்கிட்டையும் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன்டா அப்படின்னு. அல்லலியா சொல்லுவது என்பது முக்கியமா, அல்லது அல்லலியா என்ற வார்த்தைக்கு பதிலாக அதற்கு இணையாக வேறொரு வார்த்தையை சொல்லி ஆத்துமாக்களை அறுவடை செய்வது முக்கியமா அப்படின்னு. அதே மாதிரி அவன் சொன்னான், உடனே சொன்னான், ஃபாதர் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறது தான் ஃபாதர் முக்கியம், நான் சொல்லலை ஃபாதர் அப்படின்னா. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆத்துமாக்களை அறுவடை செய்வது என்பது மிக மிக முக்கியம். ஒரு ஊழிய காரணம் கனி கொடுப்பது என்பது அதுதான். எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்க? பர்னபாவை பற்றி என்ன அழகான அந்த வசனம் பாருங்கள். ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தாராம், ஏராளமான ஆத்துமாக்கள். என் பங்கில் வந்து மன்னார்குடியில் முதல் வியாழக்கிழமை, அந்த முதல் வியாழக்கிழமை வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. வருஷத்துக்கு முதல் வியாழக்கிழமை ஜனவரி, நம்ம ஃப்ரான்ஸ் சேர்ப்பார் தான் வந்தாங்க. சரி கூட்டம், வருஷத்துக்கே முதல் வியாழன்ல, அதனால் அன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் வந்து வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுச்சு. அது பாட்டுக்க ரெண்டாவது வியாழக்கிழமை வரல, முதல் வியாழக்கிழமை வரல, அதாவது பிப்ரவரி மாதம். அப்போ நான் சொல்கிறேன், பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, மக்கள்கிட்ட சொல்லி அது நீங்களாம் வரணுமா வேணாமா அப்படி. அப்போ என் மக்களிடம் நான் இதான் சொன்னேன், ஃபாதர் நாங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோமே, எங்கள்கிட்ட எதுக்கு இதை சொல்கிறீங்க, வராதவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க என்னை பார்த்து. உண்மை தான், நீங்கள் எல்லோரும் வர்றீங்க, மகிழ்ச்சி, நீங்கள் வர்றதில் எந்தவித மாறுபட சிந்தனை இல்லை. ஆனால் இன்று உங்களிடம் இதை சொல்வதற்கான காரணம், நீங்கள் என்ன செய்யணும், போய் 2 ஆளை கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் போய் என்ன செய்யணும், 2 ஆளை கூட்டிகிட்டு வரணும். அதுவே ஒரு மிகப்பெரிய நற்செய்தி பணி. நீங்கள் 2 ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வாங்க, அதுக்காக உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறத குறித்து நீங்கள் வசனப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, உங்களை நான் தப்பாக சொல்லலை என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். யோசித்து பாருங்க, திருப்பி மோயிசன் யோசேப்பிட்டே கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி 2 பேர் தான், 2 கதாபாத்திரம் தான் இன்றைக்கி. என்னுடைய முதல் செஷனில் வந்து அது ஒரு மாதிரி தான் போச்சு. நம்ம ஸ்டைலை மாற்றோம்டான்னு மாற்றிட்டேன். நான் 2 பேர்த்துல கூட ஷேர் பண்ணேன், என்ன ஆச்சு அப்படின்னு. மாற்று, ரூட்டை மாற்று, அடியை மாற்று, அப்படி போடு இப்படி போடு, மாற்றிடுவோம்டா அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், திருப்பி நம்ம அங்கே தான் போகிறோம். மோசே யோசேப் அங்கே தான் நம்ம போகிறோம், அங்கே தான் நம்ம போகிறோம். அவங்க கனி கொடுத்தார்கள் அப்படி சொல்லி பார்த்தோம். யோசித்து பாருங்கள், மோயிசன் சவால்களை சந்தித்தவர் தான். அவருடைய கனி எப்படிப்பட்ட கனி தெரியுமா? எத்தனை பேர் அந்த மனுஷன் கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார். யோசித்து பாருங்கள், எத்தனை பேரை சேர்த்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 மக்களை
இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு எதிராய் முணுமுணுத்தாலும் சண்டை போட்டாலும் காட்டுக்கத்தா கத்தினாலும் ஆயிரம் மக்களை இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்து சேர்த்தவர், கடவுளிடம் கொண்டு வந்து சேர்த்தவர் என்பதை மறக்காதீர்கள். அப்போ கனி என்பது அதுதான், கனி கொடுத்தல் என்பது நான் எத்தனை ஆத்துமாக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்த்தேன். நான் நேற்று ராத்திரி சேவியருக்கு ஃபோன் பண்ணேன். சேவியர் ஃபோன் பண்ணி என்னடா தம்பி எப்படி போய்கிட்டு இருக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு பாரு. எத்தனை பேர் வந்தாங்க? 40 பேர். அதுக்கான இவ்வளோ சூப்பர் போடுற அப்படின்னு. 40 பேர். ஃபாதர் வந்து உங்களுக்கு நமக்கு ஆண்டரோட வார்த்தை சொல்லுவான் ஃபாதர் அப்படின்னா டக்கு நான் பேச்சை மாற்றிட்டேன். பிரியமானவர்களே, கடவுளிடம் கூட்டிகிட்டு வர்ற வேலை நம்ம வேலை. கடவுளிடம் கூட்டிகிட்டு வர்ற வேலை நம்ம வேலை. நான் வந்து பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பசங்களை பார்த்து டேய் கோயிலுக்கு போடா அப்படி சொல்லவே கூடாது. கோயிலுக்கு போடான்னு சொல்லக்கூடாது. என்ன ஃபாதர் இப்படி நீங்களே சொல்லலாமா? ஒரு குருவானவராக இருந்துக்கிட்டு கோயிலுக்கு போடான்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. கோயிலுக்கு போடான்னு தானே ஃபாதர் சொல்லணும். இல்லை, கோயிலுக்கு வாடான்னு சொல்லணும். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? கோயிலுக்கு போடான்னா என்ன அர்த்தம்னா, நீ கோயிலுக்கு போடா நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு வாடான்னா என்ன அர்த்தம்னா, நீ வா நானும் வாரேன் 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அர்த்தம். அதான் கோயிலுக்கு வாடா போடா அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கனி கொடுத்தல் என்பது, ஆத்துமாக்களை கடவுளை கூட்டிகிட்டு போகிறது என்பது வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். குடும்பமாக ஊழியம் செய்யணும். நான் சிதம்பரத்தில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி, எனக்கு நல்லா தெரியும், சிதம்பரத்தில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் சாமுவேலை பற்றி சொல்கிறேன். காலையில் அப்போல்லாம் அந்த அவருடைய பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான். அவர் இதில் காலேஜில் வந்து ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டராக இருக்கார், கிளர்க்காக இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், காலையில் அவங்க தான் அந்த ஃபேமிலி தான் வந்துடும். காலையில் வந்து இறங்கி அவங்க தான் கோயில் கதவே திறப்பாங்க, ஜன்னல்லாம் திறப்பாங்க. ஒருவேளை கூட்டணும் அப்படின்னா அவங்க தான் கூட்டுவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக, அந்த 2 சின்ன பிள்ளைங்க அப்போ அவ்வளோ ஆர்வமாக குடும்பமாக ஊழியம் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் அவங்கள என்கரேஜ் பண்ணேன். குடும்பமாக ஊழியம் பண்ணுறீங்கயா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இருந்த 6 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கூட காலையில் சண்டே காலையில் கரெக்டாக வந்து இறங்கிடுவோம். கோயிலுக்கு வாடா அப்படிங்கிற ஃபேமிலி. அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர். அப்போ கனி கொடுத்தல் என்பது எத்தனை ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. அங்கே தான். அதுக்காக தான் நான் கொஞ்சம் சப்போர்ட்டாக நான் வந்து பர்னபாவையும் கொண்டு வந்தேன். அந்த பர்னபாவை பற்றி கரெக்டாக அந்த வசனம் அப்படி இருக்கும், அதனால தான் அதை கொண்டு வந்தேன். இப்போ இப்படியாக நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதுதான் இன்றைக்கி ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு. நான் வந்து நிறைய ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் நிறையா கனி கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கனி கொடுத்தலை பற்றி யோவான் நற்செய்தியாளர் 15வது அதிகாரத்தில் தான் சொல்லுவார். பார்த்திங்கன்னா அப்போ இந்த 15வது அதிகாரத்தில் அந்த ஃபஸ்ட்டு பாராகிராஃபில் அந்த பகுதியில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நிறைய தடவை இணைந்திருத்தல் நிலைத்திருத்தல் அப்படின்னு அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். நிறையா தடவை வரும். இணைந்திருத்தல், நிலைத்திருத்தல் அப்படின்ட்டு தொடக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே ஒரு நிலைத்திருத்தல் வந்துருச்சா? 16வது வசனத்தில் வந்துருச்சா? நிறையா இடத்துல இந்த நிலைத்திருத்தல், இணைந்திருத்தல் என்ற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ நிறைய ஆத்துமாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, நான் கனி தரணும்னு சொன்னால் முதல் காரியமாக நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளோடு நான் இணைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர். அல்லேலூயா. ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் வீடு வீடாக போய் ஜெபமாலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெபமாலை சுரூபம்
இது மாதிரி நிறையா ஒரு ட்ரேயில் வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் அவன் ஜாமாவில் கொடுக்குறான். சுருவம் சின்ன சின்ன சுருவங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறான், கதவை தட்டுறான். அந்த வீட்டு அம்மா வர்றாங்க. வெளில வந்தோடனே, என்னப்பா தம்பி, என்ன நிற்கிற, என்ன விஷயம் அப்படின்னு. அம்மா, நான் இந்த சுருபம் ஜாமானெல்லாம் புதுசாக வெரைட்டியாக வச்சுருக்கேன், வாங்கிக்கோங்க அப்படின்றான். ஒன்று, சரிடா நான் வாங்கிக்கிறேன், இந்த காசை வச்சு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. ஒன்று அவன் சொன்னான், கோயில் கட்ட போகிறேன்ல அப்படின்னா. கோயில் கட்ட போறியா? டேய், நீ தனியாவா கோயில் கட்ட போகிற அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொன்னான், இல்லை என்னோட கூட ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு. யார் அவர் அப்படி? கடவுள் என்னோடு இருக்கிறார், நானும் கடவுளும் சேர்ந்து தான் கோயில் கட்ட போகிறோம் என்று சொன்னான். கரங்களை தட்டி நீங்கள் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கலாமா? சப்தமாக பத்தாது, இன்னும் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரில் சின்ன பையன் சொல்கிறான் பாருங்கள், கடவுளோடு நான் இருக்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார். அப்போ தான் அந்த கோயில் என்ற கனி வருகிறது. அந்த கோயிலில் 1000 ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு ஆயத்த பணியை அந்த சிறுவன் செய்கிறான் என்பதுதான் அந்த சின்ன கதையில் நான் பார்க்க ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நம்மெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நிலைத்திருத்தல் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு நிலைத்திருத்தல், இணைந்திருத்தல். இப்போ நம்ம எல்லோரும் இணைந்திருக்கிறோம் இல்லையா? ஒருவருக்கு எதிராக ஒருவருக்கு அருகில் இணைந்திருக்கிறோம். இப்போ இந்த இணைந்திருத்தல் என்பது ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளோடு இணைந்திருத்தல் என்பது கனி தருவதற்கு முதல் படி. கடவுளோடு இணைந்திருப்பது கனி தருவதற்கு, மற்ற ஆத்துமாக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முதல் படி. எடுத்து வாசியுங்கள். மார்க் எழுதின நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 14, 15. தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குது. ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தன்னோடு இருக்கவும். அதுக்கு பிறகு தான் அடுத்து முதல் ஸ்டெப் கிளியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக வரும், அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாம் சக்ஸஸ் தான். முதல் கோணல் முற்றும் கோணல் முடிஞ்சு வச்சு. முதல்ல நீங்கள் கோணல் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கல. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் என்னென்னா, நீ என்னோடு இணைந்திருப்பாயா? நீ என்னோடு இணைந்திருந்தால் நீ நிறையா கனி கொடுக்க முடியும். என்னோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நிறைய ஆத்துமாக்களை நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பது தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான், வித் ஜீசஸ் வி ஆர் ஆல் ஹீரோஸ், வித்தவுட் ஜீசஸ் ஜீரோஸ். ஹீரோஸ் எங்கே, ஜீரோஸ் எங்கே? ரெண்டுமே 2 விஷயம், 2 எதிரும் புதிருமான ஒரு விஷயம். நம்மெல்லாம் ஹீரோஸாக இருக்கணும், ஹீரோவாக இருக்கணும். அப்போ நான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க இயேசு ஆண்டவர் தான். எனவே பிரியமானவர், நம்ம எல்லாருமே இயேசுவோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இயேசுவோடு இணைந்திருத்தல் என்றால் இயேசுவோடு இணைந்து அவரோடு பேசுதல், அவர் பேசுவதை கேட்டல். இது எல்லாமே இயேசுவோடு இணைந்திருத்தலில் வந்துடும். இயேசுவோடு இணைந்திருத்தல். இன்றைக்கி முதல் வாசகம் 2 பேருடைய உரையாடலை கேட்டிருப்பீங்களே. இன்றைய முதல் வாசகத்தில் யாருடைய உரையாடல்? சாலமோனும் ஆண்டவரும். 2 பேருடைய உரையாடல் எவ்வளோ ஒரு நெருக்கமான உரையாடல் பாருங்களேன். அந்யோன்யமான ஒரு உரையாடல். அப்பா பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். அப்பா மையன்ட்ட பேசுகிறது மாதிரி, மையன் அப்பாட்ட பேசுகிறது மாதிரி. எவ்வளோ ஒரு அழகான அருமையான
ஒரு உன்னதமான ஒரு உரையாடல் பாருங்களேன். கேட்டது கிடச்சிருச்சுல, கேட்டது கிடச்சிருச்சு. கேட்டதுக்கும் மேலாகவே கொடுக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், எபேசியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 3:20 வாசிங்க. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாக வாசிங்க. ஓகே. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முள் வல்லமையோடு குடியிருப்பவர். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மேலாகவே அவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர். பாருங்கள், சாலமோன் கேட்டது ஒன்று, கிடைச்சது பல மடங்கு. அவர் கேட்டது என்ன கேட்டார்? ஆண்டவரே, அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன் சாலமோன். ரொம்ப ரொம்ப எளிமையான ராஜாவாக இருந்தால் கூட ஒரு எளிமையின் ஆளாக தெரியுது. எனக்கு வந்து பொண்ணோ பொருளோ மண்ணோ மணிமகுடமோ அதெல்லாம் வேண்டாம், ஓகே இருக்கு என்கிட்ட போதும். ஆனால் இதையும் தாண்டி எனக்கு இதுதான் வேணும். என் மக்களை நல்லா ஆளணும், என் மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கணும், என் மக்களுக்கு நான் நல்ல ராஜாவாக இருக்கணும், அதுக்கு உங்கள் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் தொடர்ந்து வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் வரும். ஆண்டவர் சொல்வார், என்ன அழகாக நீ கேட்டையா, இதுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லாத அளவுக்கு நான் உனக்கு வந்து ஆசீர்வாதத்தை தர்றேன். இதுக்கு முன்னாடி யாருமே பெற்றிராத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக இன்றைய நாள் முதல் வாசம் நமக்கு சொல்லுகிறது. சத்தமாக சொல்லலாம். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே இரட்சகர். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். சரி, இணைந்திருத்தல். இணைந்திருத்தல் என்பது சும்மா அப்படி உட்கார்ந்துருக்கிறது இல்லை, கடவுளோடு பேசுதல். அப்படி பேசுகிற சமயத்தில் தான் அந்த இணைந்திருத்தல், அந்த நிலைத்திருத்தல், நிறைய ஆத்துமாக்களை கடவுள்கிட்ட நாம் கொண்டு போக முடியும் என்பது அந்த இணைந்திருத்தல், நிலைத்திருத்தல் என்பது சொல்கிறது. ஆண்டவரே சொல்கிறார் பாருங்களேன். 4வது வசனம் வாசியுங்கள். 15:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 15:4. நான் உங்களோட இணைந்திருக்கிறது மாதிரி நீங்கள் என்னோட இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி கொடுக்க முடியாது. முடிந்தது. நாம் கட்டாயமாக கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எவன் ஒருவன் கடவுளோடு இணைந்திருக்கவில்லையோ அவனால் கனி தர முடியாது. அவனால் ஆத்துமாக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நீங்கள் எத்தனை நாள் கோயிலுக்கு போனீங்கன்ற பாயிண்ட் இல்லை, எத்தனை ஆத்துமாக்களை கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திங்க. நான் குறைச்சி மதிப்பிடலை. எத்தனை மணிக்கணக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படிங்கிறது பாயிண்ட் இல்லை. அதன் வழியாக எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் கடவுளிடம் கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே அதற்கான முதல் காரியம் இணைந்திருத்தல், கடவுளோடு இணைந்திருத்தல், அவரோடு உறவாடுதல், பேசுதல் என்பதை நாம் மனதில் இருத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு 2 எச்சரிக்கையை மட்டும், வார்னிங் மட்டும் கொடுக்குறேன். வார்னிங்னா உங்களுக்கு இல்லை, நம்ம எல்லாத்துக்கும். எப்போதுமே வார்னிங் நான் பொதுவாகவே மக்களுக்குன்னு சொல்கிறதில்ல, என்னையும் சேர்த்துக்குவேன், நம்ம எல்லாருக்குமே 2 வார்னிங்ஸ். அது வார்னிங்ஸுக்கு முன்னாடி 2வது காரியத்தை பார்த்துடலாம். முதலாவது நிலைத்திருக்கணும், இணைந்திருக்கணும், கடவுளோடு இணைந்திருக்கணும். 2வது இறை வார்த்தையை வாழ்வாக்கணும்.
இங்கே பாருங்க, இறை வார்த்தையை கேட்பது என்பது வேறு, இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுவது என்பது வேறு. மனசில் வச்சுக்கோங்க. நம்ம இறை வார்த்தையை கேட்குறோம், இறை வார்த்தையை படிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த இறை வார்த்தையை நான் வாழ்ந்து காட்டுகிறேன்? ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மார்க் எழுதின நற்செய்தி அதிகாரம் 6, மார்க் 6 வசனம் 20. மார்க் 6:20. கவனிங்க, இதனுடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். யோவானுடைய தலையை வெட்டப்பட்ட அந்த நிகழ்வு, திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டப்பட்ட நிகழ்வு, அந்த ஏரோது ராஜா அவன் யார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். வாசிங்க. இப்போ வாசிதே திருப்பி வாசிங்க. திருமுழுக்கு யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்று, கவனிங்க, ஏரோது அறிந்து, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அறிந்து, அடுத்து 5 அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். 3 அவன் அறிந்து கொள்ளுகிறான். திருமுழுக்கு யோவான் யார் என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அவருடைய திருமுழுக்கு யோவான் ஏரோதிட்ட சொல்கிறாப்படி, அவனுடைய மாரல் லைஃப்பை பற்றி சொல்கிறாப்படி, இப்படிலாம் வாழக்கூடாதியா, தப்பியாது அப்படிலாம் சொல்கிறாப்படி, இதெல்லாம் கேட்குறாப்படி, இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறான். எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறான். பயப்படுகிறான். அவனுக்கு கொஞ்சம் கடவுள் பயம் இருக்குது. பயப்படுகிறான். 5 பாதுகாப்பும் கொடுக்குறான். இவ்வளவு நடக்குத, எஃபெக்ட் இருந்துச்சா? எஃபெக்ட் இல்லையே. வெட்டிட்டான அந்த மனுஷன், தலையை வெட்டிவிட்டானே. இங்கே பாருங்கள், நமக்கு எல்லாருமே வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை கேட்குறோம், தியானங்களுக்கு போகிறோம், மணிக்கணக்காக உட்காந்துருக்குறோம். ஆனால் எஃபெக்ட் இல்லைன்னா தலையை வெட்டிட மாட்டோம். ஏரோது ஒரு தலையை வெட்டினேன், நம்ம எத்தனை தலையை வெட்டுவோம் தெரியுமா? போட்டுற மாட்டோம். நம்ம ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இறை வார்த்தையை கேட்பதோடு நீங்கள் நாம் நின்று விட்டால் இதுதான் நடக்கும். இந்த மனுஷன் கேட்டானே, எல்லாம் நல்லா தானே கேட்ட, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, ஆனால் நீ ஏன் வெட்டின அப்படின்னா இருதயம் திறக்கப்படவில்லை, ஆத்துமா இருளாக இருக்கிறது. மனசில் வச்சுக்கோங்க. இறை வார்த்தை கேட்குறோம். மாதா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, உள்ளத்தில் இருத்தி அவங்க சிந்திக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு முடிச்சிடுறோம். அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு முடிச்சிட்டோம்னா நம்ம கனி கொடுக்க இயலாது, ஆத்துமாக்களை அறுவடை செய்ய இயலாது, முடியாது. இந்த மனுஷன் எல்லாம் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஏரோது ராஜா கடைசியில் போட்டான்ல, தலையை வெட்டிட்டான்ல. இல்லை ஃபாதர், அவங்க காரணம், யார் காரணம் கூட, நீ தான் காரணம். ஏன்னா அந்த வார்த்தை சரியாக அவனுடைய இருதயத்துக்குள்ளே போகல, அந்த வார்த்தை சரியாக ஆத்மாவுக்குள்ளே போகல. போயிருந்தால் அப்படி நடந்திருக்காதே, நிச்சயமாக நடந்திருக்காது. அப்போ இறை வார்த்தை நாம் கேட்குறோம், எஃபெக்டாக இருக்கணும், எஃபெக்ட் கொடுக்கணும். அந்த எஃபெக்ட் தான் கனி. இப்போ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதான் கனி, அதான் ஆத்துமாக்கள் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறேன். ஏகப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று. எனவே பிரியமானவர்களை, இதோடு போதும். 2 வார்னிங்ஸோடு நம்ம நிறுத்திக்கலாம். 2 வார்னிங். முதல் வார்னிங் என்ன அப்படின்னா, கடவுளிடம் எல்லாரையும் கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி இருக்கிறார், திறமைகளால் நிரப்பி இருக்கிறார். இது மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஆவியானவர் கனி கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக, இன்னும் சொல்லப்போனால் அதை விட பல மடங்கு சாத்தான் கனி கொடுக்க விடாமல் அவன் செயல்படுவான். மனசில் வச்சுக்கோங்க, நம்ம வச்சுக்கணும். இதுதான் முதல் எச்சரிக்கை. கனி கொடுக்க எந்த அளவுக்கு ஆவியானவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ செய்கிறாரோ அதை கெடுத்து குட்டிச்சவராக்குறதுக்குன்னு
சாத்தான் செயல்படுவான். ஆவியானவருடைய கனிகள், ஆவியானவருடைய கனிகள் ஊனியல்பின் இச்சைகள் அப்படி சொல்லி கலாத்தியர் திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ரோமர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வு அது சாவு தான். ஆனால் ஆவிக்கு ஏற்ப நீங்கள் வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா அது வாழ்வு. இப்போ வாழ்வா சாவா எதை நம்ம எடுத்துக்க போகிறோம்? அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கடவுளுக்கு நான் அடிமையா, சாத்தானுக்கு அடிமையா? நான் கடவுளுக்குத்தான் நான் என்னை முழுதும் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சாத்தான் என் அருகில் நெருங்க முடியாது. நெருங்க முடியாத அளவுக்கு நான் ஒரு ஆண்டவரால் ஒரு மிகப்பெரிய வளையத்தை நான் அமைத்துக்கொள்வேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நிறையா கனி கொடுக்க முடியும். எனவே இது முதல் எச்சரிக்கையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது எச்சரிக்கையை நான் நிறைவு செய்கிறேன். ஒருவேளை நான் கனி கொடுக்கலை அப்படின்னா ஆண்டவர் பொறுத்து தான் பார்ப்பார். கொஞ்சம் பொறுப்பார். நம்மால் சும்மா இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். பொறுமை உள்ளவர்ல. ஆனால் கடைசி வரைக்கும் நான் கனி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஆத்துமக்களை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவார்? தரித்து விடுவார்ல, போட்டுருவார். அடியோடு போட்டுருவார் மாட்டுக்க. ஆமாம், லூக்கா 3:9 வாசியுங்கள். எவ்வளோ தாங்க பொறுத்துக்கிட்டு இருக்காரு? கனி கூடுன்ட்டு எவ்வளவு நம்ம கேட்குறோம், வைக்கிறோம். 3:9 அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி. அது ஏற்கனவே அவகாசம் கொடுக்குறாரு நம்ம ஆண்டவர். சும்மா இல்லை, நிறைய அவகாசம் கொடுக்குறாரு. கொஞ்சம் 13:9 லூக்கா 13:9. அதனால 15:2 வாசிருங்க. யோவான் 15:2. நல்லா இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். இங்கே வேறு வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஆமாம், வாசிங்க திருப்பி. கனி கொடாததை அவர் தரித்து விடுவார். சரிங்களா? கனி கொடாததை தரித்து விடுவார் தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? தரித்து விடுவார். ஓகே. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். கனி தந்துக்கிட்டு தானே இருக்குது. இன்னும் சாயத்துக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கனி தந்துக்கிட்டு தானே இருக்குது. இன்னும் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் அவர் தரிக்கிறாராம். முன்னாடி பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கணுன்றதுக்காக தட்டுறாரு. இப்போ என்ன செய்றாரு? கனி கொடுக்குறதையும் தட்டுறாரு. அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, இன்னும் நீ கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். நம்ம ஆள் ரொம்ப ஆசைப்பட்ட மனுஷன், பேராசைக்காரன். ஆனால் என்ன கொஞ்சம் நெஞ்ச பேராசைப்பட்டா பாரு, இப்படியா பேராசைப்படுவிய? ஆத்துமாக்கள் 10 கொண்டு வந்தேன் ஆண்டவரே, பத்தாது அவங்களுக்கு? பத்தாது. 100 கொண்டு வந்தேன், பத்தாது. 1000 கொண்டு வந்தேன், பத்தாது. அவ்வளோ ஒரு விஷயம். அதனால் ரெண்டாவது எச்சரிக்கை என்னென்னா, நாம் கனி கொடுக்கணும், இல்லைன்னா வெட்டப்படுவோம், இல்லைன்னா அந்த நம்மகிட்ட இருக்கிறத பறிக்கப்பட்டு வேறு ஆளுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 21:43 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 21:43 கடைசி வசனம் நாம் நிறைவு செய்யலாம். மத்தேயு 21:43. எனவே இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் வாசிங்க. அவர்கள் அவரிடம் இது கொடிய குத்தக்கார நிகழ்ச்சியிலேருந்து வருது இது. ஆமாம், எல்லா பேரும் அந்த ராஜா பாவம்
அந்த சொந்தக்காரனே போட்ட பிறகு ஃபைனலாக வரக்கூடிய விஷயம் கொடுக்க வேண்டியதை கொடுக்காததுனால நடக்கிற ரிசல்ட் பாருங்கள். அந்த கொடியவர் ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும், வேறு ஆட்களுக்கு கொடுத்துருவார். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் பாருங்கள், இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பறித்து அப்புறம் மற்ற ஆளுக்கு கொடுத்துருவார். இது ரெண்டாவது எச்சரிக்கை. முதல் எச்சரிக்கை நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? முதல் எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை? கரெக்ட். ஆவியானவர் எந்த அளவுக்கு நமக்கு துணை நிற்கிறாரோ அந்த அளவுக்கு சாத்தானும் வேலை செய்வான். சாத்தான் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. இது முதல் எச்சரிக்கை. ரெண்டாவது எச்சரிக்கை, கனி கொடுங்க. கனி கொடுக்காமல் சும்மா இருந்தீங்க, மிகுந்த கனி கொடுக்கணும். அப்படி சும்மா இருந்தீங்க, உள்ளதும் பறிக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும். இது இப்போ ரெண்டாவது எச்சரிக்கை. இந்த ரெண்டாவது எச்சரிக்கையோடு எனக்கு பிடித்தமான வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 11வது அதிகாரம் திருத்துதர் பணி 24வது வசனம். 11 திருத்துதர் பணி 11:24. இதவே நாம் நிறைவாக வைத்துக்கொள்ளலாம். அவர் நல்லவர். யாருன்னா பர்னபா. அவர் நல்லவர், தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவர். நல்லவர், நம்பிக்கை நிறைந்தவர், பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மக்களாய் நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் நமக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் எல்லாரும் ஒருவருக்காக மன்றாடுவோம்.